இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செவ்ரோலெட் பீட்டு நம்மகிட்ட இருக்கிறது தான். இந்த வண்டியில் ஒரு மைல்டான ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அது என்ன ஆகுன்னா, நீங்கள் எதாவது இந்த மாதிரி செட்டு ஏதாவது ஒர்க் பண்ணி ஒயரிங் செக்ஷன் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க, அப்போது ஷார்ட் ஆச்சு அப்படின்னா பவர் ஸ்டேரிங் ஒர்க் ஆகாது. ரெண்டாவது மீட்டருக்கு வர லைட் ஒர்க் ஆகாது. அப்புறம் மேலே வர ரூஃப் லைட்டும் ஒர்க் ஆகாது. அப்போ என்ன ஆகுனா, அப்போ பேனிக் ஆகிட்டு ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வண்டிலாம் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இது எதுவுமே ஒர்க் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் காலுக்கு கீழே பிசிஎம் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க. அது மெக்கானிக்காக அதுதான் சொன்னார். பிசிஎம்மா இல்லை வேறு என்ன பேருன்னு தெரில. அது கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இருக்கும். நிறையா ஒயரிங் இருக்கும், பயந்துக்கு வேணாம். இது பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் ஒரு இது இருக்குது, ஃபியூஸ் இருக்குல்ல, அதுதான் மெயினாக அந்த செக்ஷனுக்கு வர ஃபியூஸ். அது நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஃபியூஸ் இதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வெளியே எடுத்தாங்க தெரியும். அதை எடுத்துகிட்டு மறுபடியும் வேறு ஃபியூஸ் இருந்ததுன்னா, இப்போ 15 ஆம்ப்ஸ் ஃபியூஸ் இருந்ததுன்னா நீங்கள் போட்டிங்கன்னா போதும். மறுபடியும் எப்பயும் போல நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேனிக் ஆக வேணாம். இது எனக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு நாலேஜ் தான். நீங்கள் செக் பண்ணி பார்த்து வேணால் சொல்லுங்கள். தேங்க்யூ.